உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 10 கோடி ரூபாய்க்கும் மேற்பட்ட தங்கம், வெள்ளி, வைரங்களை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் பகுதியில் பறக்கும் படை வட்டாட்சியர் ஜெயக்குமார் தலைமையிலான குழுவினர் கிருஷ்ணகிரி அருகே உள்ள சுங்கச்சாவடியில் ஞாயிறன்று தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது கோவையிலிருந்து ஓசூர் நோக்கி சென்ற ஒரு வேனை நிறுத்தி சோதனை நடத்தினர். அந்த வேனில் உரிய ஆவணங்கள் இன்றி தங்கம், வைரம், வெள்ளி பொருட்கள் இருப்பது தெரிய வந்தது. ஓசூரில் உள்ள 12 நிறுவனங்களுக்காக இதை கொண்டு செல்வதாக வேன் ஓட்டுநர் தெரிவித்தாலும் உரிய ஆவணங்கள் இல்லை. இதையடுத்து 37.36 கிலோ தங்கம், 22 கிராம் வைரம், 4.6 கிலோ வெள்ளி பொருட்களை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். உரிய ஆவணங்களை சமர்ப்பித்தால் பொருட்கள் ஒப்படைக்கப்படும் என்று மாவட்ட கலெக்டர் தெரிவித்தார். இன்று காலை சுமார் 4 மணி அளவிலே தேர்தல் பறக்கும் படை தாசில்தார் தன்னுடைய பறக்கும் படை மூலமாக வாகன சோதனையிலே ஈடுபடும் பொழுது கோயம்புத்தூரில் இருந்து ஓசூருக்கு வந்துள்ள ஒரு சீக்குவல் லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனியினுடைய அந்த பொருள்கள் எல்லாம் செக் பண்ணாங்க. அதில் 10 கோடி 49 லட்சம் மதிப்பிலான தங்க, வைர, வெள்ளி பொருள்கள் எல்லாம் இருந்தது. இந்த பொருள்கள் எல்லாம் 12 ஓசூரில் இருக்கிற 12 கம்பெனிகளுக்காக கொண்டு செல்வதற்காக சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக இன்கம் டேக்ஸ்ல இருந்த ஆபீசர்ஸ் அதனுடைய ஜென்யூனஸ் என்னன்றதை வெரிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமல்படுத்தப்பட்டதில் இருந்து பறக்கும் படையினர் 3 பிரிவுகளாக சுழற்சி அடிப்படையில் 24 மணி நேரமும் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.